கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தியான வசனம் சங்கீதம் 32:1. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். இந்த வசனத்திலேருந்து நாம் என்ன பார்க்குறோன்னா, ஏசப்பா யாருக்கு பாவத்தை நினையாமல் யாருக்கு பாவத்தை மன்னித்தாரோ அவன் பாக்கியவனா இருக்கிறான்னு. நாமும் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணும்போது, காலையில் ஜெபம் பண்ணும்போதும் சரி, நைட்டு நம்ம தூங்கும் போதும் சரி, நம்ம டெய்லி நம்ம ஏசப்பாட்ட கேட்கணும். ஃபஸ்ட்டு நம்ம கேட்க உள்ள வார்த்தை, ஏசப்பா நான் அறிந்தும் அறியாமலும் ஏதாவது பாவம் செஞ்சிருந்தா எனக்கு தயவாய் மன்னிக்க வேண்டும்னு நம்ம கேட்கணும். அப்போதான் ஏசப்பா நம் பாவங்களை மன்னிப்பார். ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்தம் படுத்தி கொண்டே இருக்கணும். நம்மளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் முடிந்த அளவுக்கு நாம் மனசில் ஏசப்பா கூட ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் பேசிக்கொண்டே இருக்கணும். ஒரு பாவத்திலையும் நான் விழக்கூடாது, ஒவ்வொரு பாவத்திலையும் நான் அகப்பற்றக்கூடாது. அப்படி நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம ஏசப்பாட்ட மனதில் பேசி கொண்டிருந்தால் நம்மளை ஏசப்பா ஒவ்வொரு பாவத்திலேருந்தும் பாதுகாப்பார். ஒரு பாவத்திலே நம்ம அகப்பட்டு போகாதபடி ஏசப்பா நம்மளை பாதுகாப்பார். இந்த வசனத்தின் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஆமேன். God bless you.